ஆனந்த மோகன அருள் வடிவே, அற்புத மகிமையின் திருவுருவே, திங்களை சூடிய சங்கரனே, எங்களை காத்திடு குருநாதனே. சாயீஸ்வராய வித்மஹே ஆத்மராமாய தீமஹி தன்னோ பாபா பிரச்சோதயாத், தன்னோ பாபா பிரச்சோதயாத். பத்ரியில் உதித்த தவச்சுடரே, வேம்பில் அமர்ந்த அருள் மலரே, தத்தாத்ரேயரின் அவதாரா, ஹரி ஓம் சிவ ஓம் சாயீஸ்வரா. ஷீரடி தரிசனம் புண்ணியமே, சாய்பாபா உன்னாலயமே, காண்பவர்க்கெல்லாம் அனுகிரகமே, துனியும் உதியும் துணை வருமே. இயேசு புத்தனும் நீ, தாயும் தந்தையும் குருவும் நீ, பக்த கபீராய் வந்தவன் நீ, சத்யம் சுந்தரம் ஈஸ்வரன் நீ. சாயீஸ்வராய வித்மஹே ஆத்மராமாய தீமஹி தன்னோ பாபா பிரச்சோதயாத், தன்னோ பாபா பிரச்சோதயாத். கோதுமை அரைத்து பிணி தீர்த்தாய், குளிர் நீரால் தீபம் சுடர வைத்தாய், வைத்தீஸ்வரனே குருநாதா, தன்வந்திரி பகவானே ஸ்ரீ பாபா. ரொம்ப ரொம்ப அழகா இருந்த அற்புதமானது. அது இந்த மியூசிக்கோட போடுறச்ச ரொம்பவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. மானுஜி சொல்லலாம். ஹலோ ஹலோ பானுஜி அன்மியூட் பண்ணிக்கிறேடா. ஹலோ வேற யாராவது சொல்லலாம்? ஜி நான் சொல்லட்டுமா ஷாம்லா? சொல்லுங்களேன். பார்க்காம தெரியாது ஜி, போடுங்க. இத்தனை கரண்ட் போயிட்டு இப்பதான் வந்தது. சரி வந்துட்டா கரண்ட் வந்துட்டேன். சொல்லுங்க. நான் சொல்றது யாருக்கும் கேட்கவும் இல்லை. ஸோ ஓகே சார். अनन्या चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. पत्रं पुष्पं फलं तोयै यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः. மன்னிச்சுக்கோங்க சார், ஏதாவது சொல்லி அது கண்ணாடி வேற உடைஞ்சு போச்சு. படிக்காம தானே பார்க்காம தானே சொல்றாரு. கண்ணாடி இருக்கணும், மனசுல இருக்கிற கண்ணாடி போட்டுட்டா போதும், எல்லாம் தெரியும். சோ இப்ப 16வது அத்தியாயம் 33 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். 34, 35, 36 பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாம். भक्त्या त्वनन्यया शक्य अहमेवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप मत्कर्म कृन्मत्परमो मद्भक्तः सङ्गवर्जितः निर्वैरः सर्वभूतेषु यः स मामेति पाण्डव. 25 ஸ்லோகத்திலிருந்து 33 ஸ்லோகங்கள் வரைக்கும்
ரிவிஷன் பண்ணி दंष्ट्राकरालानि च ते मुखानि दृष्ट्वैव कालानलसन्निभानि दिशो न जाने न लभे च शर्म प्रसीद देवेश जगन्निवास अमी च त्वां धृतराष्ट्रस्य पुत्रास् सर्वे सहैवावनिपालसङ्घैः भीष्मो द्रोणः सूतपुत्रस्तथासौ सहास्मदीयैरपि योधमुख्यैः वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति दंष्ट्राकरालानि भयानकानि केचिद्विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैरुत्तमाङ्घैः यथा नदीनां बहवोऽम्बुवेगास् समुद्रमेवाभिमुखा द्रवन्ति तथा तवामि नरलोकवीरा विशन्ति वक्त्राण्यभिविज्वलन्ति यथा प्रदीप्तैज्ज्वलनं पतङ्गा विशन्ति नाशाय समृद्धवेगाः तथैव नाशाय विशन्ति लोकास्तवापि वक्त्राणि समृद्धवेगाः लेलिह्यसे ग्रसमानः समन्ताल् लोकान् समग्रान् वदनैज्ज्वलद्भिः तेजोभिरापूर्य जगत्समग्रं भासस्तवोग्राः प्रतपन्ति विष्णु आख्याहि मे को भवानुग्ररूपो नमोऽस्तु ते देववर प्रसीद विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यं न हि प्रजानामि तव प्रवृत्तिम् श्रीभगवानुवाच कालोऽस्मि लोकक्षयकृत् प्रवृद्धो लोकान् समाहर्तुमिह प्रवृत्तः ऋतेऽपि त्वान्न भविष्यन्ति सर्वे एव स्थिताः प्रत्यनीकेषु योधाः तस्मात् त्वमुत्तिष्ठ यशो लभस्व जित्वा शत्रून् भुङ्क्ष्व राज्यं समृद्धम् मयैवेते निहताः पूर्वमेव निमित्तमात्रं भव सव्यसाचिन् பவசவ்யசாச்சின் நீ அர்ஜுனன் 2 கையாலையும் யுத்தம் பண்றவன் எழுந்திரு எதிரிகளை ஜெயித்திரு இது நான் இன்னைக்கு கூட ஆபீஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட கலீக்ஸ்க்கெல்லாம் சொல்லி காமிச்சேன் என்ன பண்ணணும் அப்படின்னு புரியல அப்படின்னா இதுதான் பண்ணணும் நிமித்த மாத்திரமா ஆயிடணும் அவர் கையில ஒரு கருவியா ஆகி சவ்யசாட்சினா சண்டை போடணும் அதாவது எவ்வளவு முடியுமோ நம்மளுக்கு எவ்வளவு டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காளோ பவர் கொடுத்துருக்காளோ ஞானம் கொடுத்துருக்காளோ அதெல்லாத்தையும் வச்சுண்டு அவரோட ஒரு கருவியா நம்ம ஏதாவது ஒரு பொருள் பண்ணா போறோம் பாக்கெல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லுங்க அடுத்த ஸ்லோகமும் பகவான் சொல்றார் द्रोणैश्च भीष्मैश्च जयद्रथैश्च कर्णन् तथान्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमाभ्यथिष्ठा युध्यस्वजेतासि रणे सपत्नान् द्रोणர் च மற்றும் பீஷ்மர் च மற்றும் ஜெயத்ரத்தை
ஜெயத்ரதன் ச கர்ணன் ததா மற்ற அந்யான் பிற அபி கூட யோதவீரான் போர் வீரர்கள் மயா என்னால் ஹதாம் கொல்ல துவம் நீ ஜஹி கொல் மா வேண்டாம் வியதிஷ்டா கலக்கம் யுத்யஸ்வ போர் ஜேதாசி ஜெயிப்பாய் ரணே ரணத்தில் சபத் நான் எதிரிகள். பகவான் சொல்ற துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் மற்றும் பல வீரர்களும் என்னால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஆகையால் நீ கலக்கமில்லாமல் அவரை கொல், போர் புரிந்து எதிரிகளை ரணத்தில் ஜெயிப்பாய் அப்படின்னு பகவான் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி சொல்றார். வருஷனா பார்க்கலாம். துரோணைச்ச பீஷ்மைச்ச, துரோணை அது ஞ வருது நச்ச வருதுனால द्रोणैश्च भीष्मैश्च जयद्रथैश्च कर्णन् तथान्या कर्णन् तथान्यानपि तथा प्रथा तथान्यानपि योधवीरान् யோ நெடில் எழுத்து, த குறில் எழுத்து, வீரா ரெண்டுமே நெடில் எழுத்து. யோதவீரான் மயா ஹதாம்ஸ்துவம், மயா யா நெடில் எழுத்து, ஹதாம் அவங்க வச்சுக்கலாம், ஹதாம் வேண்டாம், ஹதாம் அவங்க சொல்லணும்னா கரெக்டா இருக்கும். மயா ஹதாம்ஸ்துவை ஜஹிமா, ஸ்துவை ஞ வருதுன்னா ஜ வருதுனால हतांस्त्वं जहिमाव्य माव्य में रागत करते माव्य तिष्ठा तिष्ठा अपना थी अदु थी में रागत करते तिष्ठा मया हतांस्त्वं जहिमाव्य तिष्ठा युध्यस्व जेतासि युध्यस्व यू में रागत य मिलाकर युध्यस्व जेतासि, जेता ரெண்டுமே நெடில் எழுத்துகள், சி ஷார்ட் ஆயிடும். ரணே சபத்னான், ரணே சபத் में रागत கொடுத்து சபத்னான் युध्यस्व जेतासि ரணே சபத்னான். राजी जी जय श्री कृष्ण सर. द्रोणैश्च भीष्मैश्च जयद्रथैश्च कर्णन् तथान्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमा व्यदिष्ठा युध्यस्व जेतासि ரணே சபத்னான். மயா ஹதாம்ஸ்துவம்னா அது கொஞ்சம் ஏதோ தடுமாறுற மாதிரி இருந்து, பாக்கெல்லாம் மயா ஹதாம்ஸ்த்வம் ஜஹிமா வியதிஷ்டா. Thank you, sir. द्रोणैश्च भीष्मैश्च जयद्रथैश्च कर्णं तथान्यानपि योधवीरान् मया हतांस्त्वां जहि. பகவான் சொல்றார் அர்ஜுனன்ட்ட, யுத்தம் பண்ணு, பயப்படாம பண்ணு. துரோணர், பீஷ்மர், ஜெயதிரதன், கர்ணர், பல யோத்த வீரர்கள் எவ்வளவுதான் சக்திசாலியா இருந்தாலும் அவளாரையும் நான் மயா அதாம்ஸ்தான், நான் அவளை கொன்னு விட்டேன். சோ நீ ஜெயிச்சுட்டு அதுக்கு அத புகழ நீ எடுத்துக்கோ. இப்ப கௌரவர்கள்ல நிறைய யுத்தர்கள் இருந்தா அவளை அவ பராஜயம் பார்த்ததே இல்லை. ஜெயதிரதன் அவனுக்கு ஒரு வரம் கிடைச்சிருந்து, அவரோட தலை யாரு தரையில போடுறாளோ அவார்டு தலை சுக்கு நூறா விடிஞ்சு போயிடும் அப்படின்னு. கர்ணன்ட்ட இந்திரனோட சஸ்திரம் இருந்தது, அதை அவர் பதுக்கி வச்சிருந்த அர்ஜுனனுக்கு அடிக்கணும் அப்படின்னு. கர்ணன் தோக்க முடியாது. துரோணர் இந்த சஸ்திரக்கலையில நிபுணர், ஞானியானவர், சொல்லிக் கொடுக்கிறவர், ஆச்சாரியர். எப்படி ஒரு அஸ்திரத்தை யூஸ் பண்ணோம்
அண்ட் எதிரியோட அஸ்திரத்தை எப்படி அதை நான் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கலையை அவர் வந்து பரசுராமர்கிட்ட இருந்தே கத்துட்டு இருக்கார். பீஷ்மருக்கு என்ன, அவருக்கு ஒரு வரம், எனக்கு எப்ப மரணம்னு நான் நினைக்கிறேனோ அப்பதான் எனக்கு மரணம் வரும் அப்படின்னு. இந்த மாதிரி யோத்தர்கள் அவளுக்கு மரணமே கிடையாது, அவளுக்கு வந்து பராஜயம் பார்த்ததே இல்லை. ஆனா பகவான் சொல்ற, நீ எந்த மாதிரியான ஆணா இருந்தாலும் சரி, பகவான் கையில, பகவான் எப்ப வேணாலும் யார வேணாலும் எந்த சமயத்துல வேணாலும் எப்படி வேணாலும் அவளை இறக்க வைக்கலாம். ராமச்சரித்திர மனசுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். விந்தியன ஈந்தன பாயே சாகர ஜுதை ந நீரா பரை உபஸ் குபேர கரா ஜோ விபக்ஷ ரகுபீரா. விபக்ஷ ரகுவீரா, உனக்கு கைத்தால் ரகுவரன் நின்னார்னா, நீ விந்தியாச்சல பர்வதத்துல இருந்தாலும் உனக்கு நெருப்புக்காக ஒரு 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 குச்சி கிடைக்காது. சாகரம் கடல் பக்கத்துல நின்னாலும் உனக்கு தண்ணி கிடைக்காது குடிக்கிறது. குபேர வீட்டுல, யார் குபேரன், செல்வந்தத்துக்கெல்லாம் அதிபதி, அவன் செல்வத்துக்கு அதிபதி, அவர் கூட இருந்தாலும் பறை உபச, உனக்கு உபாசமா இருக்க முடியும், சாப்பாடு கிடைக்காது உனக்கு. யாரெல்லாம் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு யோத்தரா இருந்தாலும் சரி, பகவான் கேட்டாப்ல நிமித்த மாத்திரம்தான். இப்படியே எப்ப ஒண்ணுனாலும் அவர் கொலை பண்ணலாம், அவருக்கு நினைச்சுக்கிற மாதிரி. ஞானேஸ்வரில் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். तेहि एक आगवे चित्रीचे सिंहाड़े मानवे जैसे बोले निहाते घ्यावे உசோனியா அப்படின்னு என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரியான இவ்வளவு துரோணர், பீஷ்மர், ஜெயதிரதன், கர்ணன்லாம் இருக்காளே, அவள்லாம் இந்த சவத்துல வரைஞ்ச ஒரு சிம்மம் மாதிரி. சிம்மத்துல சவர் மேல சிம்மத்தை வரைஞ்சன்னா வெறும் ஒரு சித்திரம் தான், அது கையாலேயே அழிச்சிடலாம் அந்த மாதிரி. சோ இவாள்லாம் இருக்கானே நினைச்சுக்காத, இவாளெல்லாம் நான் என்னைக்கோ கொன்னுட்டேன். மாவியஸ்திதா யுத்யஸ்வ. அர்ஜுனன் வந்து இவாள்லாம் கொல்றது வந்து தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பகவான் சொல்ற, இந்த பயத்தை எல்லாத்தையும் எடுத்துரு, இந்த யதிஷ்டா, இந்த கலக்கம், இந்த பயம், இதெல்லாம் வேண்டாம் உனக்கு. உன்னோட கடமை அது, போர் புரியறது, அத நீ புரி. ஜேதாசி ரணே சபத்னான், இந்த மாதிரி பண்ணா உனக்கு ஜெயம் நிச்சயம். அர்ஜுனன் வந்து, நான் வந்து இந்த ரணத்தை ஜெயிப்பேனா, இந்த போரை ஜெயிப்பேனா, இந்த மாதிரியான எதிரிகளை நான் வந்து என்னால தாக்கி வெளியில வர முடியுமா அப்படின்னு 2வது அத்தியாயத்துல யோசிச்சுட்டு இருக்கிறச்ச பகவான் வந்து தன்னோட முழு விஸ்வரூபத்தை காமிச்சுட்டு, உனக்கு இதுல என்னெல்லாம் பாக்கணுமோ பாரு அப்படின்னு 17வது ஸ்லோகத்துல சொல்றச்ச அர்ஜுனன் பாக்குறான். எல்லாருமே, பீஷ்மர், துரோணர், கர்ணன் எல்லாருமே பகவானோட வாயில சிக்கி ஐக்கியமாயிட்டு இருக்கா. பகவான் அதனால சொல்ற, எழுந்து, நீதான் பார்த்துட்டிய, நீதான் ஜெயிக்க போறேன்னு, அதனால நீ எழுந்துரு. இந்த யதிஷ்டா, இந்த கலக்கத்தை எல்லாத்தையும் இடு. துரோணர், பீஷ்மர் எல்லாரையும் நான் கொலை பண்ணிட்டேன், இப்ப நீ போய் வெறும் ஒரு நிமித்த மாத்திரமா அவளை கொலை பண்ணிடு. இந்த பயம், இந்த கலக்கம் எல்லாம் வேண்டாம், இந்த ரணத்துல நீ ஜெயிப்பே அப்படின்னு பகவான் சொல்ற. சோ ஒரு ஒரு கலக்கம், ஒரு பயத்தோட நம்ம இருக்கிறச்ச பகவான் வந்து நம்மள்ட்ட சொல்லிச்ச, நீ பயப்படாதே, எல்லாத்தையுமே நீ ஜெயிப்பை, உன்னோட எனிமீஸ் எல்லாரையும்,
உன்னோட சத்ரு எல்லாருக்கு மேலும் உனக்கு ஜெயம் உண்டு. சோ நமக்கும் அந்த ஒரு உத்தேசம் தான். நமக்கு நம்ம போர் நமக்கு சத்ரு நிறைய விஷயங்கள் இருக்கு. துரோணர், பீஷ்மர் நமக்கு சத்ரு இல்ல. நமக்கு சத்ருகள் நிறைய இருக்கு. நம்மளோட அகங்காரமே நமக்கு ஒரு சத்ரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது ஒரு சத்ரு நம்ம பக்கத்துல இருக்கா. நம்மளுக்குள்ள இருக்கிற சஞ்சலங்களே நமக்கு ஒரு சத்ரு. பகவான் அதான் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கேன், நீ எதுக்கு கவலைப்படுற, நீ பாட்டு உன் வேலையை பாரேன். என்ன வேலை பார்க்கணுங்கிறதா நமக்கு பிரச்சனையே. இவர் சொல்லிட்டு போறாரு, நீங்க ஏதாவது வேலை பாட்டுக்கோ, உன்னோட யுத்தம் பண்ணு அப்படின்னு. ஆனா நம்ம எதையோட யுத்தம் பண்றோம்னு நமக்கு புரியாம இருக்கு. ஆனா நமக்கு பகவான் என்ன சொல்றாரு முன்னாடி ஸ்லோகத்திலையும், இதெல்லாத்தையும் நீ கவலைப்படாதே, உனக்கு ஜெயிப்பியா தோப்பியா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நீ உன் கவலையை உனக்கு வச்சுக்காதே, ஏன்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வெறும் உன் கர்மத்தை பண்ணின்று. கர்மம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வச்ச. எது நமக்கு வேதங்கள் பிரகாரம் நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கோ, இன்னொருத்தருக்காக பண்றது, தனக்காக தன்னோட அதுல இருந்து ஒரு பலன் வராம இது பண்றது, இன்னொருத்தருக்கு பலன் கொடுக்கறதுக்காக பண்றது, இதெல்லாம் தான் நம்ம கர்மங்கள். எப்படி பண்ணணுங்கிறது நம்ம வேதங்கள்ல கொடுத்துருக்கு. நமக்கு தெரியல, தெரியாட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நமக்குள்ள இருக்கிற நம்ம மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சுட்டு நம்மளோட கர்மங்களை நமக்கு முடிஞ்ச அளவுக்கு சர்வ சாட்சியின் மாதிரி 2 கையாலும் எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இருந்தா பகவான் இருக்கிறத நமக்கு கவலை இல்லை, கலக்கப்பட வேண்டாம் அப்படின்னு தான் பகவான் சொல்ற. அதுக்காக இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு நான் எல்லாரையும் கொன்னுட்டேன், நீயும் இல்ல, நீ போய் கொல்லு அப்படிங்கிறது அப்படின்னு நானும் யாரையாவது போய் நம்மளும் யாரையாவது போய் கொல்லலாமா, ஏன்னா பகவான் தான் அவரை கொலை பண்ணிட்டாரு, நம்மளும் போய் கொல்லலாமா அப்படின்னு இல்ல. இதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் வேற. கொலை பண்ணுன்னு பகவான் அர்ஜுனன் சொல்றது, ஏன்னா அர்ஜுனன் அதோட கர்மம், அதோட பிணைப்பில்லாம நீ பண்ணுங்கிறது தான் பகவான் சொல்றது. அதுக்காக எல்லாருக்கும் லைசன்ஸ் டு கில் கொடுக்கல, யார் வேணாலும் நீங்க போய் கொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா கொல்றது பாவம். எப்ப அப்படின்னா அது நம்மளோட கர்மம் இல்லை அப்படின்னா இன்னொருத்தர கொல்றது பாவம். சத்திரியனா பிறந்துட்டு சோல்ஜரா பிறந்துட்டு கொல்லாதே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அந்த கொல்ல வச்ச ஏதாவது ஒண்ணு கிடைக்கணுமேங்கிற ஒரு பாவத்தோட கொல்றது இல்ல, இது தன்னோட கர்மமேங்கிற பாவத்தோட தான் கொல்ற. அந்த மாதிரி கொல்றதா பத்தி தான் பகவான் இங்க கிளியர் லைசன்ஸ் கொடுக்குறாரு. எல்லாரும் எதுக்காக போய் கொல்லு அப்படின்னு சொல்லல பகவான். எதை பண்ணணுங்கிறதா நமக்கு எப்பொழுதுமே நம்மளோட மனசுல இப்ப கர்மம் பண்ணணும், இதெல்லாம் புரிஞ்சுது. பகவத்கீதை முழுசா இந்த 2 ஸ்லோகத்திலேயே நிறைய சொல்லி கொடுத்துட்டார். அதெல்லாம் சொல்லி கொடுத்த அப்புறமும் நமக்கு என்ன பண்ணணுங்கிறது புரிய மாட்டேங்குது. அப்பதான் நமக்குள்ள பாத்துக்கிறது தான், அந்த வேலைதான் நமக்குள்ள பாக்கணும். நம்ம ஒரு சத்வகுணத்தோட இருந்துட்டு அந்த சமயத்துல நமக்குள்ள இருக்கிற ஒளியை கொண்டு இந்த சாண்டிங் எல்லாம் பண்ணானா நமக்கே அந்த வழி புரியும். அந்த வழி புரியச்ச அந்த வழியில கலக்கப்படாம நம்ம போறதுதான் நமக்கு ஒரு வழி அப்படின்னு பகவான் இந்த 2-3 ஸ்லோகத்துல தெளிவா சொல்லி விடுறார். இதெல்லாம் கேட்டுட்டு அர்ஜுனன் எல்லாரும் ஸ்தம்பித்து போயிட்டு இருக்கிற மாதிரி அர்ஜுனன் ஸ்தம்பித்து போயிட்டு இருக்கிறத சஞ்சயன் மிடில் சொல்றார். சஞ்சய உவாச்ச ஏதச்ச்ருத்வா வசனம் கேஷவஸ்ய கிருதாஞ்சலிர்வேபமானः கிரீட்டி நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம் சகத்கதம் பீத பிரணம்ய. இந்த ஸ்ருத்வா கேட்டு, வச்சனம் வாக்கு, கேசவஸ்ய கேசவனுடைய, கிருதாஞ்சலி கைகூப்பி, வேப்பமான நடுங்கிண்டு, கிரீட்டி அர்ஜுனனோட ஒரு பேரு, கிரீடமுடையவன், நமஸ்கிருத்வா நமஸ்காரம் செய்து, பூய பிறகு ஏவ இருந்தாலும், ஆக கூறினார், கிருஷ்ணம் சகத்கதம் திணறிக்கொண்டு, பீத பயந்து, பிரணம்ய வணங்கி. கேசவனின் இந்த வாக்கை கேட்ட பின் கிரீடமுடைய அர்ஜுனன் கைகூப்பி நடுங்கிண்டு வணங்கி நமஸ்காரம் பண்ணுகிறான்.
பயமாக இருந்தாலும் பகவானை திணறிய குரலில் உரைக்கிறான் அப்படின்னு சஞ்சயன் அந்த இடத்துல திருத்தராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்கார். ஒரு விஷயம் பார்க்கலாம். சஞ்சய உவாச்ச, தனித்தனியா சொல்லணும். ஏதச்ருத்வா, ஏ இல்ல, ஏதச்ரு, த மேல ஆகாத் கொடுத்து, ஸ்ரு மேல ஆகாத் கொடுத்து, ஏதச்ருத்வா வச்சனம் கேஷவஸ்ய, வச்சனம் கேஷவஸ்ய, கே நடுவில் எடுத்து கேஷவஸ்ய மேல ஆகாத், கிருதாஞ்ச, கிருதாஞ்ச, குரு அது கிருதாஞ்ச இல்ல, கிருதாஞ்ச, தாமில் ஆகாத் கொடுத்து, கிருதாஞ்சலிர்வேபமான கிரீட்டி, கிருதாஞ்சலிர்வே, லிருக்கு அப்புறம் ரஃபா கொடுத்து, லிர்வேபமான கிரீட்டி, நமஸ்கிருத்வா பூய, நமஸ்கிரு மேல் ஆகாத், நமஸ்குரு கிருத்வா க்ரு மேல் ஆகாத், நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம் சகத்கதம், சகத்கதம், சகத்க க மேல் ஆகாத், கத்கதம் பீத பீத பிரணம்ய, பீத பீத ரெண்டு பீத, பீத பீத பிரணம்ய. रमाजी जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। संजय उवाच एतत् श्रुत्वा वचनं केशवस्य कृताञ्जलिर्वेपमान किरीटी नमस्कृत्वा भूय एवाग कृष्णं सगत्रदं बीद प्रणम्य சகத்கதம், அது மட்டும்தான் கொஞ்சம். சகத்ரணம் தானே, சகத்கதம், சகத்கதம், கதம் கதம், கதகதம், ஓகே, கதம், சகத்கதம், சகத்கதம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. சோ அர்ஜுனன் 31வது ஸ்லோகத்துல கேக்குறா நீ யாரு அப்படிங்கிறது. 32வது ஸ்லோகத்துல பகவான் சொல்ல, நான் காலம், இந்த உலகத்தை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அழிக்க வந்திருக்கேன். 33வது 34வது ஸ்லோகத்துல பகவான் வந்து, அர்ஜுனனே நீ இப்ப எழுந்து யுத்தம் பண்ணு, ஏன்னா எல்லாரையும் நான் கொன்னுட்டேன், நீ இப்ப ஒன்னும் கலக்கப்பட வேண்டாம். இதெல்லாம் சஞ்சயன் வந்து திருத்தராஷ்டிரன் சொல்லிட்டு, திருத்தராஷ்டிரன் அர்ஜுனன் அதோட எப்படி ரியாக்ஷன், இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி இருக்கான் அப்படிங்கிறது சொல்றார். ஏதச்ருத்வா வச்சனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலி வேப்பமான கிரீட்டி. கிரீட்டி அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு ஒரு பேரு. ஏன்னா அர்ஜுனன் வந்து இந்திரனுக்கு யுத்தத்துக்கு போது ஹெல்ப் பண்ணிருக்கார். 2 அசுரர்கள் கால கஞ்ச, இந்த 2 பேரையும் கொலை பண்ணி அர்ஜுனன் வந்து இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இந்திரன் வந்து அவர் தலையில இந்த முக்குட்டம், இந்த கிரீட்டம், அதுல ரொம்ப அழகான ஒளிமயமான கிரீட்டம் அது அவர் தலையில வச்சிருக்கார். அதனால அர்ஜுனனுக்கு கிரீட்டி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ஆனா இந்த மாதிரி இந்திரனுக்கே ஹெல்ப் பண்ற அர்ஜுனனுக்கு வந்து பயந்துட்டு இருக்கார். பகவானோட இந்த பயங்கரமான ஒரு ரூபத்தை பார்த்து, அதுக்கப்புறம் பகவான் தான் காலம், நான் தான் அழிக்க வந்திருக்கேன் அப்படிலாம் கேட்டுட்டு பயந்து போய் தலையை குனிஞ்சுண்டு அவர்கிட்ட கையை கூப்பிண்டு நமஸ்காரம் பண்றார். நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம் சகத்கதம் பீத பீத பிரணம்ய. இந்த காலம்ங்கிறது ஒரு மரணம், எல்லாத்தையுமே அழிக்க வந்திருக்கு, எவரையும் விட்டு வைக்க போறது இல்ல. பகவானை இந்த மாதிரியான ஒரு ரூபத்துல பாக்கறத, இந்த காலத்துக்கெல்லாம் ஈஸ்வரனா பாக்கறத, எல்லாத்தையுமே அழிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு ரூபத்தை பாக்கறத
இந்த பகவானை தவிர என்னை காப்பாற்ற வேற ஒருத்தருமே கிடையாது. ஏன்னா யாராலையுமே அதுக்கு எல்லாருமே அழிய போறா. இந்த பகவான் ஒருத்தர் தான் இருக்காரு. இவர் தான் எனக்கு இந்த காலகட்டத்துல எனக்கு எனக்கு யாராவது என்ன என்னை காப்பாத்த முடியும்னா இந்த பகவான் தான். அதனால பகவானுக்கு தலை குனிஞ்சுண்டு கை கூப்பிண்டு நமஸ்காரம் பண்றார். பூவிய திரும்பி பண்றார். அவரோட வாய்ஸ் வந்து கதகதமா இருந்தான், பேச முடியாம சோக்கிங். ஒண்ணு வந்து பயத்தினால, இன்னொன்னு வந்து மகிழ்ச்சியால. ரொம்ப பயந்து போயிருந்தா பேச முடியாது, வாயிலிருந்து வார்த்தையே வராது. ஆனா அந்த மாதிரி இல்ல பகவான் அர்ஜுனன். அந்த காலகட்டத்துல அர்ஜுனன் வந்து பயந்துண்டு இருக்கிறதுன்னா முழுசா பயந்துண்டு இல்ல, பயந்துண்டு இருக்கிற அந்த ஒரு ஆனந்தமும் இருக்கு. என்ன ஆனந்தம்னா பகவான் இந்த ரூபத்துல பார்த்துப்போம், அந்த ஒரு ஆனந்தம். இன்னொரு ஆனந்தம் என்னன்னா, அந்த போர்லாம் நமக்கு தான், நம்ம தான் அதுல ஜெயிக்க போறோம். அந்த ஜெயிக்கிறதுக்கு பகவான் நமக்கு வந்து காப்பாத்துறது போறார். அப்படி இல்லாம நினைச்சுன்னு பாதி பயமும் பாதி மகிழ்ச்சியும் வச்சுண்டு அந்த கதகத சத்தத்தோட பயந்துண்டு பிரணம்ய நமஸ்காரம் பண்றார் அப்படின்னு சஞ்சயன் வந்து திருத்தராஷ்டிரன் சொல்றார். அதுல இந்த இடத்துல சங்கராச்சாரியர் வந்து ஆதிசங்கரர் வந்து இதுல ஒண்ணு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்டு கூட இந்த திருத்தராஷ்டிரன் அந்த சமயத்துல பகவான் இவ்வளவு எல்லாம் சொல்லியிருக்காரு. எல்லாரும் அழிய போறா, நீ தான் ஜெயிக்க போற அப்படின்னு பகவான் அர்ஜுனன்ட்ட முதலியே மேட்ச் பிக்சிங் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப கூட அந்த திருதராஷ்டிரனுக்கு தன்னோட மகன்கள் மேல இருக்கிற அந்த ஒரு இந்த ராஜ்யத்து மேல இருக்கிற அந்த ஆசையினால, போரும்பா இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து எல்லாத்தையும் நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்பவும் மனசு வருது இல்லை. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் கால விழுந்தாலும் கேட்கறது இல்லை. அவர் எப்படி கண்ணு பாக்குறதுலயே அதே மாதிரி காது இதெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. ஆனா சஞ்சயன் அவருக்கு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்திலயும் திருதராஷ்டிரன் மௌனமா தான் இருக்கார் அப்படின்னு ஆதிசங்கர் ரொம்ப அழகா அதுல சொல்லியிருக்காரு. சோ அந்த சஞ்சயன் சொன்ன அப்புறம் அர்ஜுனன் திரும்பியும் அவருக்கு அந்த கதகத வாய்ஸோட சொல்ற, அர்ஜுன உவாச்ச ஸ்தானே ஹ்ருஷிகேஷ தவ பிரகீர்த்யா ஜகத் பிரஹ்ருஷ்யத்யனு ரஜ்யதே ச ரக்ஷாंसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः. ஸ்தானே சரியான கரெக்ட் நிஜம் இதுதான். தானே ரிஷிகேஷ பகவான் சொல்ற, தவ உன் பிரகீர்த்தியா மகிமைகள், ஜகத் பிரபஞ்சம், பிரகிருஷ்யதி மகிழ்ந்து, அனுரஜ்யதே கவர்ந்து, ச மற்றும், ரக்ஷாंसि அசுரர்கள், பீதானி பயந்து, திசோ திசைகள், திரவந்தி ஓடி, சர்வே எல்லா, நமஸ்யந்தி வணங்கி, ச மற்றும், சித்தசங்காகா சித்தர்களின் சமூகம். அர்ஜுனன் சொல்ற, சரியாக தான் சொல்றேன், இந்த பிரபஞ்சம் உன் மகிமைகளை கண்டு மகிழ்ந்து உன்னால் கவரப்பட்டு இருக்கிறது. அசுரர்களானால் எல்லா திசையிலும் பயந்து ஓடுகிறார்கள் மற்றும் சித்த சமூகம் உன்னை வணங்குகிறார்கள் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லியிருக்கார். ஒரு ஷனா பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச ஸ்தானே ஸ்தா இல்ல ஸ்தானே ரிஷிகேஷ ரிஷிகேஷ ஷீகே ரெண்டுமே நடுவில் தவ பிரகீர்த்தியா தவ பிரகீர்த்தியா கீக்கு அப்புறம் பார்த்து கீர்த்தியா ஜகத் பிரஹ்ருஷ்யத்யனுரஜ்யதே ச ஜகத் பிர மூணு இருக்கு. ஜகத் பிரஹ்ருஷ்யத்யனு ஹ்ருஷ்யத்யனு ருக்கு அப்புறம் ராகா ஹ்ருஷ்ய யக்கு அப்புறம் ராகா யத்ய நுரஜ்ய ரமில் ராகா ஜகத் பிரஹ்ருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாंसि भीतानि ரக்ஷா ரமில் ராகா க்ஷாंसि அவுன் சொல்லலாம், ரக்ஷாंसि வேண்டாம். ரக்ஷாंसि भीतानि दिशो द्रवन्ति दिशोद्र शो में रागात करते
க்ஷோத்ர ஷோ நடுவில் இழுத்து சொல்லலாம். திரவந்தி வந்தின்னு இருக்காங்க. திரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சர்வே நமஸ்யந்தி மஸ்யந்தி மமராகாத் யமராகாத் கொடுத்து சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காஹ சித்த தண்ட சீமிராகாத் சங்கா இங்கண்க சித்த சங்காஹ. மைथिली जी नव प्रकृत्या जगत् प्रहृष्यत् यनुकृत्स्यते च रक्षांसि पीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्गाः. பியூட்டிஃபுல்லி. அர்ஜுன உவாச்ச சொல்றது கொஞ்சம் மறந்துட்டேன். இந்த எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் இந்த ப த அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பர்ஃபெக்டா வந்துடும். ஸோ அர்ஜுனுக்கு வந்து பயம், யாருக்காவது ஒரு பயம் இருந்தா வாயில சத்தமே வராது. ஆனா இங்க அர்ஜுனன் பயந்துட்டும் அவரை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கார். 36வது இந்த ஸ்லோகத்துல 46வது ஸ்லோகம் வந்து பகவான சுதிச்சுண்டு அர்ஜுனன் எல்லா ஸ்லோகங்களும் வரும். இப்ப ஏன்னா ரொம்ப வெறும் பயத்தோட இருந்தாருன்னா அவளுக்கு சத்தமே வந்திருக்காது. ஆனா அந்த பயத்தோட ஒரு மகிழ்ச்சியும் இருக்கு. அதனால ரிஷிக அப்படின்னா நம்மளோட புலன்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் மாஸ்டர் ஈஷ அப்படின்னு பகவான சொல்றாரு. ரிஷிகேஷ தவ பிரகிருத்தியா ஜகத் பிரஹ்ருஷ்யத்யனு ரஜ்யதேச்ச. யாருக்கெல்லாம் இந்த இந்த உலகத்தோட ஒரு பற்றுதல் இல்லாம இருக்கோ அவள்லாம் பகவானோட நாமத்தை சொல்லிட்டு வருவா. பகவானோட விபூதிகள் எல்லாம் புகழ்ந்து பாடிட்டு இருப்பா. அந்த மாதிரி பாடச்சு அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் ஓடிட்டு இருக்கும். ஆனா யாருக்கு இந்த அட்டாச்மெண்ட் போகாம இருக்கோ அவளுக்கு ராகத்வேஷம் இதெல்லாம் தான் வந்துட்டு இருக்கும். ஆனா யார் வந்து இந்த பகவானோட நாமத்தை பாடின்னு இருக்காளோ அவளுக்கு சாந்தியும் மகிழ்ச்சியும் தான் கிடைக்கும். பகவான் அவதரிக்கச்ச எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். எல்லாருமே மகிழ்ந்துண்டு அவருக்காக அவரோட நாமத்தை பாடிட்டு இருப்பார். அவரோட ஒரு பக்தி வந்துடும். ஆனா ரக்ஷாம்சி பீதானி திசோத்ரவந்தி. ஆனா அசுரர்கள் பூத பிசாசுகள் அவள்லாம் ஓடி போயிடுவா பகவானோட நாமத்தை கேட்டுண்டு. ஏன்னா அவ பண்ண பாவம் அது, பகவானோட நாமத்தினால இல்ல, அவ பண்ண பாவத்தினால அவ ஓடி போயிடுவா. அவ பண்ண பாவத்தினால அவள் காதுக்கு இதெல்லாம் கேட்காது, கேட்க விடாது. ஆனா அவளே அங்க நின்றுட்டு அதை கேட்டான்னா அவளுக்கும் இதெல்லாம் இந்த அவளோட அந்த அசுர ரூபத்தை விட்டுட்டு பகவான்கிட்ட ஐக்கியமாயிடலாம். சர்வே நமஷ்யந்தி ச சித்த சங்காஹ. சித்த சங்கா சித்தர்களோட சமூகம் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்றது. இதெல்லாம் பகவானை பத்தி அவர் அங்க சொல்லிட்டு இருக்கார் அர்ஜுனன். ஏன்னா அந்த விஸ்வரூபத்துல அவ இதெல்லாம் பார்த்தது. என்னெல்லாம் பார்த்தார்? எல்லாரும் மகிழ்ந்துட்டு அவரோட ஸ்துதி பண்றதை பார்த்திருக்கார். பூத பிசாசர்கள்லாம் அசுரர்கள்லாம் பல திசையில ஓடி பார்த்திருக்கா. சித்த சங்கால இருக்கவாள்லாம் பகவானை நல்லா புரிஞ்சுண்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குறாரு. இதெல்லாம் அவர் வந்து அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்கார். ஸ்தானே அப்படிங்கிறது அப்படின்னா இவ்வளவு ஸ்லோகங்கள் இருந்திருக்கு.
32வது ஸ்லோகம், 33வது ஸ்லோகம், 34வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்லிருக்கோ அதெல்லாம் நிஜம், இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். என்ன நீ நிமித்த மாத்திரமா இருந்து எல்லாரையும் கொலை பண்ணுன்னு சொன்னியே, அதையும் ஒத்துக்கிறேன் ஸ்தானே. இந்த மாதிரி ஒத்துண்டு பகவான அப்படியே நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு இருக்கிற பகவான் நம்மள சரியான இடத்துல அழிச்சுன்னு போயிடுவா அப்படிங்கிறவாள்லாம் ஆனந்தத்துல அவரோட ஸ்துதி பாடுவா அப்படின்னு அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. நாளிலேருந்து வர ஸ்லோகங்கள் 46 ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் பகவானை பத்தி எப்படி ஸ்துதிச்சுண்டு பாடுறாங்கிறது தான் வரப்போறது. அதோட என்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.